I welcome you to learn English. It is good to study again. திரும்பவும் படிப்பது நல்லதாக இருக்கும். It is good to study again. அடுத்த சென்டென்ஸ்லையும் அதே மீனிங் தான் இருக்குது. திரும்பவும் படித்தல் நல்லது. Studying again is good. ஓகே, ஒரே மீனிங் தான், பட் ரெண்டு டைப்பில் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் இன்ஃபினிட்டிவ், செகண்ட் டைப் ஜெரண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது எது இன்ஃபினிட்டிவ் எது ஜெரண்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ஒரே மீனிங் தான். இட் இஸ் குட் டு ஸ்டடி அகெயின், ஸ்டடியிங் அகெயின் இஸ் குட். பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸில் வேர்ப் வேலையை குறிக்கும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். இட் இஸ் குட் டு ஸ்டடி அகெயின். ஓகே, ஜெரண்ட் ஃபார்மில் அந்த வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நவுனாக மாற்றிருப்போம். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், தட் இஸ் ஜெரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் திரும்பவும் படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த படிக்கிறத இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது ஜெரண்ட் ஃபார்ம். ஸ்டடியிங் அகெயின் இஸ் குட். அந்த படித்தல் அப்படிங்கிற அந்த செயலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறது தான் ஜெரண்ட் ஃபார்ம். வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்தாலே அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், அதாவது ஜெரண்ட் ஃபார்மாக வந்துடும். பட் சில நேரங்களில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த இதுலேயும் ஸ்டடி அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். அடுத்த சென்டென்ஸில் படித்தல், திரும்பவும் படித்தல் என்பது நல்லது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. ஹீ இஸ் வாக்கிங், அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வாண்ட்ஸ் டு வாக், அவர் நடக்க விரும்புகிறார். இது இன்ஃபினிட்டிவ். ஹீ ப்ரிஃபர்ஸ் வாக்கிங் டு ரன்னிங், அவர் ரன்னிங்கை விட வாக்கிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு, விரும்புகிறார். இது ஜெரண்ட் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து இன்ஃபினிட்டிவ், அடுத்து ஜெரண்ட் ஃபார்ம். மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. நான் இன்ஃபினிட்டிவில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தேன்னா அதை நீங்கள் ஜெரண்டில் மாற்றணும். நான் ஜெரண்டில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதை நீங்கள் இன்ஃபினிட்டிவில் மாற்றணும். ஸோ இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் ரெண்டு சென்டென்சஸ்க்கும் மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஜெரண்டுக்கு அதிகம். இட் இஸ் நாட் சேஃப் டு ஹாவ் கேஷ். கேஷ் வைத்திருப்பது பாதுகாப்பானது இல்லை. இதை நீங்கள் ஜெரண்டில் மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த வார்த்தையை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேவிங் கேஷ் இஸ் நாட் சேஃப். ஓகே, ஹேவிங் கேஷ் இஸ் நாட் சேஃப். இட் இஸ் நாட் சேஃப் டு ஹாவ் கேஷ் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை விட பவர்ஃபுல்லான சென்டென்ஸ் ஜெரண்ட் ஃபார்ம். ஹேவிங் கேஷ் இஸ் நாட் சேஃப் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. வைத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸை இன்ஃபினிட்டிவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நோயிங் த ஃபுல் டீட்டெயில்ஸ் இஸ் ஹிஸ் விஷ். இது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. இன்ஃபினிட்டிவில் சேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபேஸ் செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் ஹிஸ் விஷ் டு நோ த ஃபுல் டீட்டெயில்ஸ். அவருடைய விருப்பம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது. நோயிங் த ஃபுல் டீட்டெயில்ஸ் இஸ் ஹிஸ் விஷ். முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுதல் அவருடைய விருப்பம். இது ஜெரண்ட் ஃபார்ம். அவருடைய வேலை பேசஞ்சர்ஸ்க்கு கைட் பண்ணுறது. இஸ் டியூட்டி இஸ் டு கைட் தி பேசஞ்சர்ஸ். இது இன்ஃபினிட்டிவில் இருக்குது. இந்த சென்டென்ஸை ஜெரண்ட் ஃபார்மில் நீங்கள் மாற்றணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கைடிங், டு கைடு அப்படிங்கிற அந்த வேர்ப், கைடு அப்படிங்கிற அந்த வேர்ப் கைடிங் அப்படின்னு மாறிடுது. கைடிங் த பேசஞ்சர்ஸ் இஸ் ஹிஸ் டியூட்டி. இது ஜெரண்ட் ஃபார்ம். அந்த கைடன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நவுனாக மாறிடுது. கைடிங் அப்படின்னு சொல்லி நவுனாக மாறிடுது. ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது இந்த சென்டென்ஸ். இதை நீங்கள் இன்ஃபினிட்டிவில் சேஞ்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெரண்ட் வீடியோலையும் இதே சென்டென்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். டு ஸ்விம் இஸ் எ குட் எக்ஸசைஸ். டு ஸ்விம் அது இன்ஃபினிட்டிவ். ஸ்விம்மிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ்
அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். டு நோ த சீக்ரெட் இஸ் ஹிஸ் எய்ம். சீக்ரெட்டை தெரிந்து கொள்வது அவருடைய குறிக்கோள், அவருடைய எய்ம். இன்ஃபினிட்டிவில் இருக்க இந்த சென்டென்ஸ் அர்த்தம் மாறாமல் ஜெரண்டுக்கு மாற்றணும். அதாவது தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டு நோ த சீக்ரெட் இஸ் ஹிஸ் எய்ம். இன்ஃபினிட்டிவ். நோயிங் த சீக்ரெட் இஸ் ஹிஸ் எய்ம். இது ஜெரண்ட் ஃபார்ம். டு நோ த சீக்ரெட். சீக்ரெட் தெரிந்து கொள்ளுதல். ஓகே, தெரிந்து கொள்வது. அதை விட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஜெரண்ட் ஃபார்ம். நோயிங் த சீக்ரெட் இஸ் ஹிஸ் எய்ம். தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. வாக்கிங் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. இதை இன்ஃபினிட்டிவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு வாக் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ். இது இன்ஃபினிட்டிவ். ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது டு வாக் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. வாக்கிங் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு வாக் ஃபார் 3 கிலோமீட்டர்ஸ். தே டோல்ட் அஸ் மெத்தட்ஸ் டு ஸ்டடி. அவங்க நம்மக்கிட்ட மெத்தட்ஸ் சொன்னாங்க, படிக்கிறதுக்கு உண்டான மெத்தட்ஸ் சொன்னாங்க. இது இன்ஃபினிட்டிவில் இருக்குது. ஜெரண்ட் ஃபார்மில் இதை சேஞ்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே டோல்ட் அஸ் மெத்தட்ஸ் டு ஸ்டடி. தே டோல்ட் அஸ் ஸ்டடியிங் மெத்தட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, டு ஸ்டடி அப்படிங்கிறது ஸ்டடியிங் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்துடுது. இந்த மெத்தட்ஸ் பின்னாடி வந்துடுது. இது ஜெரண்ட் ஃபார்ம். இந்த ஜெரண்ட் சென்டென்ஸை நீங்கள் இன்ஃபினிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். ஹெல்பிங் த புவர் இஸ் மை விஷ். ஏழைகளுக்கு உதவுதல் அதுவே எனது விருப்பம். இதை இன்ஃபினிட்டிவில் சேஞ்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் மை விஷ். ஓகே, இதுவே எனது விருப்பம். டு ஹெல்ப் த புவர், ஏழைகளுக்கு உதவி செய்தல். ஹெல்பிங் த புவர் இஸ் மை விஷ். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். வேகமாக நடப்பது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் டு வாக் ஃபாஸ்ட். ஈஸியாக ஜெரண்டுக்கு நீங்கள் மாற்றிடுவீங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் நாட் குட் டு வாக் ஃபாஸ்ட். வாக்கிங் ஃபாஸ்ட் இஸ் நாட் குட். வேகமாக நடப்பது நல்லதல்ல. ரைட்டிங் அண்ட் பப்ளிஷிங் இஸ் ஹிஸ் எய்ம். எழுதுறது, பப்ளிஷ் பண்ணுறது அதுவே அவருடைய குறிக்கோள். இதை இன்ஃபினிட்டிவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரைட்டிங் அண்ட் பப்ளிஷிங் இஸ் ஹிஸ் எய்ம். அதுவே இன்ஃபினிட்டிவில் எழுதுகிறப்ப டு ரைட் அண்ட் டு பப்ளிஷ் இஸ் ஹிஸ் எய்ம். இது இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ஒரே மீனிங் தான். வேர்புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சா இன்ஃபினிட்டிவில் எழுதலாம். அதே வேர்புக்கு, அதே செயலுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஜெரண்ட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ்லையும் ஜெரண்ட் ஃபார்ம்லேயும் சென்டென்சஸ் எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.